நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பையை பற்றின முழு விவரத்தை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், இந்த பையோட பேர். இது இங்கிலீஷில் ஸ்லிங் பேக் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் தோல் பை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இது என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி ஜூட்டு பாதி காட்டன் கேன்வாஸ். அந்த பிரிண்டடாக இருக்கிறது எல்லாமே காட்டன் கேன்வாஸில் பண்ணியிருக்கோம். கசட் பகுதி எல்லாமே ஜூக்கோ, அதாவது ஜூட் ப்ளஸ் காட்டனில் இருக்க ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற துணியில் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்லிங்கும் ஹெவி டியூட்டி 1 இன்ச் காட்டன் டேப்பில் பண்ணியிருக்கோம். 2 கனெக்டர் கொடுத்துருக்கோம், ஒரு அட்ஜஸ்டர் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜிப்பு ரன்னர் எல்லாமே நம்பர் 5 யூஸ் பண்ணியிருக்கோம். லைனிங் காடா துணி யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் காட்டன் தான். அப்புறம் பிசுரெல்லாம் மடக்கிறதுக்கு 1 இன்ச்சு நைஸ் டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் மெட்டீரியல் பற்றி. இன்றைக்கி பர்பஸ், இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இது கம்ஃபர்டபுளாக நான் நடக்கணும், நான் இதை எப்பவும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது ஒரு பையை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இது யூஸ் பண்ணுவாங்க. நான் வண்டி ஓட்டணும், இல்லை கிராஸ் பாடியாக நான் போட்டுக்க போகிறேன், அப்படியே தோலில் அது பாட்டுக்கு என் கூட இருக்கணும் அப்படிங்கிறவங்க தான் இந்த பை யூஸ் பண்ணுவாங்க. யாருக்கான பை இது அப்படின்னா, இது இருபாலரும் யூஸ் பண்ணலாம், மேல் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அப்புறம் இதில் விலை என்ன இருக்கலாம், நான் போட்டிருக்க மெட்டீரியலுக்கு நான் கொடுத்துருக்க அந்த வேல்யூக்கு இந்த பையை நான் 300 ரூபாலேருந்து 450 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறேன். ஆனால் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன மெட்டீரியலு, அது என்ன மாதிரி குவாலிட்டி கொடுத்துருக்கோம், எந்த இடத்துல சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்க போகுது. இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.